அது ஒரு தீபாவளிக்கு முதல் நாள் மாலை நேரம். அம்மா பலகாரம் எல்லாம் சரி செய்து வைத்தாகிவிட்டது. நாங்களும் எங்கள் உடைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பூஜை இடத்துல வைத்தாகிவிட்டது. பட்டாசெல்லாம் வேறு காய வச்சாச்சு. வழக்கப்படி சாயங்காலம் பஜ்ஜி பண்ணியாச்சு அம்மா. அதை கிண்ணத்தை எடுத்துட்டு முத்தத்தில் வந்து காலை தொங்க போட்டுன்னு நானும் என் தம்பியும் உட்காந்தோம். அப்போ எங்களுக்கு 8-10 வயசு இருக்கும். உட்காந்தோம். எனக்கு ரொம்ப வருத்தம், மழை இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. மழை பேக்ரவுண்டில் தான் பஜ்ஜி சாப்பிட்ணும், அதுவும் தீபாவளியும் போது. மழை வரலன்னு ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்து எட்டி பார்த்து பேசியிருந்தோம். அந்த மழை வந்தால் என்னன்னு பேசிகிட்டு இருந்தோம். இதான் மழை வா அப்படின்லாம் வேறு சொன்னோம். அப்போ எங்கள் அம்மா அங்கேருந்து வந்ததும் என்ன அப்படின்னா, இந்த மழையே வரல, பஜ்ஜி சாப்பிட்ணும், மழையே வரல. என்ன அம்மா சொன்னால் இன்றைக்கி மழை வரக்கூடாதுன்னு. ஏம்மா அப்படின்னா, நீ கடத்தூரில் பார்த்துருக்கியா இப்போ போய் என்ன அப்படின்னும். சில வியாபாரிகள்லாம் நடு ரோட்டில் நின்றுண்டு, ஓர ரோட்டில் நின்றுண்டு கையில் வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ராக்கையோ கொஞ்சம் துண்டுகளையோ வச்சுண்டு கூவி வித்துன்ருப்பாளை பார்த்துருக்கியா? ஆமாம். அவளோட கஷ்டம் உனக்கு தெரியுமா? ஒரு 100 ரூபாய்க்கு எங்கேயோ போய் துணியை வாங்கிட்டு வராங்க. 100 ரூபாய்க்கு அந்த காலத்து ரொம்ப பெரிய காசு. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி 2 நாள் உட்காந்து ஊரை விட்டு ஊர் வந்து திருளன்னு கத்தி அதெல்லாம் விற்றா ஒரு 10-15 ரூபா கிடைக்கும். அதை எடுத்துன்னு வீட்டுக்கு போனால் தான் அவங்க வீட்டில் அன்னைக்கு பண்டிகை இல்லையா? அந்த குழந்தைங்க எதிர்பார்த்துட்ருக்கும். மழை பெஞ்சா அது வியாபாரம் நடக்காது இல்லையா? அந்த குழந்தைங்க எதிர்பார்த்துட்ருக்கோம்ல, அவங்க வீட்டில் பண்டிகை நடக்குமா? அந்த குழந்தைங்க எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஆக நமக்கு வந்து நினச்சிட்ருக்கோம் மழை சந்தோஷம்னு. மழை பெய்யக்கூடாது. அந்த வியாபாரிகள் பாவம். இந்த 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 ஒரு 10-15 ரூபா நம்பி தான் அவர்கள் வீட்டு பண்டிகையே இருக்குது. அதனால் பண்டிகை அன்றைக்கி மழை பெய்யணும் வேண்டிக்காத, பாவம் அந்த வியாபாரிகள் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இப்போ கூட ஒரு பண்டிகை நாள்னா மழை வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். கொஞ்சம் மானம் கருத்தாக கூட உடனே ஐயோ மழை வராமல் இருக்கணுமே. அந்த வியாபாரிகள்லாம் கண்ணுக்கு தெரியாத வியாபாரிகள் ரோட்டில் நிற்கிறது கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆக ஒரு பெரிய உண்மை எங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்தா. ஒரு சந்தோஷத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு சந்தோஷம்தான், அதுக்கு முன்னாடி யாருடைய வருத்தமும் இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடக்கூடாது இல்லையா? இதை கற்றுக் கொடுத்தது அம்மா தான். இதே போல் அம்மா இன்னொன்று எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, சாப்பிட்டதும் எங்கள் வீடுலாம் கிணத்தங்கரில் தான் வந்து அதுவும் மல்டி பர்பஸ் இடம் தான். அது குளிக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாம் எப்பவும் ஒரு தடவை எந்த உபயோகப்படுத்தினா அது சுத்தமாக கழுவி விடணும். சாப்பிட்டப்புறம் அங்கே தான் கை கழுவும் இல்லையா? தட்டாலுமே கை கழுவும் இல்லையா? அப்போ அம்மா வந்து அந்த இடத்த அலம்பி விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், நம்ம தட்டிலேருந்து போடுறோம் இல்லையா, மிளகா துண்டு இருக்கும், கருவேப்பிலை துண்டு இருக்கும், அப்புறம் காய்கறிகள் இருக்கும், சாத பருக்கைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் குருவிகளோ அணிலோ சாப்பிடும், எறும்பு கூட இழுத்துன்னு போகும். இது வந்து நமக்கு தேவையில்லாமல் விட்டறியது எத்தனையோ ஜீவராசிகளுக்கு சாப்பாடாக இருக்குது. நம்ம வந்து அதை போய் கழுவி விட்டு சாக்கடையில் வீணாக்குவானே, அந்த 10 ஜீவராசிகளுக்கு உதவும் இல்லையா? உனக்கு ஒரு பருக்க சாதங்கிறது உனக்கு அவசியம் இல்லை, அது உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லது. ஆனால் ஒரு எறும்புக்கு வந்து அது வயிறு ரொம்பும். ஒரு 4 காய்கறி துண்டமும் ஒரு மிளகாயோ கொத்தினா ஒரு காக்காய்க்கு வயிறு ரொம்பும். அதனால அந்த இடத்த கழுவி விடாதம்மா, அது அப்படி இருக்கட்டும் அப்படிப்பா. இல்லை, அம்மா கற்றுக் கொடுத்த நிறைய தர்ம சிந்தனைகளில் இது ஒன்று. நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து இதெல்லாம் வந்து செஞ்சிட முடியும். நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் செய்கிறது. ஆனால் அதை நினச்சின்னு செய்யும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் இப்போ எங்கேயானு பார்த்தா கூட ஏதான ஒரு இடத்துல மித்தங்கள் ஏதான தானியமோ அல்லது பருக்கைகளோ செஞ்சுருந்தா யாரும் பெருக்குன்னு சொன்னால் வேண்டாம் இருக்கட்டுமேன்னு சொல்லுவேன். ஏன்னா 4 எறும்பானு எடுத்துன்னு போகும், ஒரு குருவி உள்ளே எட்டி பார்த்து அதை கொத்திட்டு போகும் இல்லையா? அப்படி தான் தோணும். ஆக நமக்கு அற்பமான விஷயந்தான், ஆனால் அது பல ஜீவராசிகளுக்கு பெரிய விஷயம். அதை கற்றுக் கொடுத்தது அம்மா தான்.